எல்லாருக்கும் வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க லாயருக்கு படிக்க போறீங்க, இல்ல லாயருக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல லாயர் படிக்கிறதுக்கு ஐடியா ஐடியா இருக்கு, இல்ல நீங்க லாயர் முடிக்க போறீங்க அப்படின்னா, இல்ல படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ராணுவத்துல யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றதுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு. ராணுவத்துல வருஷத்துக்கு 2 முறை எடுப்பாங்க லாயருக்கு, அட்வொகேட்டுக்கு. இது நீங்க அட்வொகேட்டா இருந்தீங்க அப்படின்னா ராணுவத்துல லெப்டினன்ட் பதவி கிடைக்கும், அதாவது உயர் அதிகாரி பதவி கிடைக்கும். இதை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டு, என்னென்ன கிரிட்டேரியா கேட்டிருக்காங்க இதுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கல்வித்தகுதி. கல்வித்தகுதி பற்றி எல்லாத்துக்கும் பேசிக்க தெரியும். லாயர் முடிச்சதுக்கு அப்புறம் லாயர் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். அந்த டிகிரி எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 50% மார்க் உங்க கையில இருக்கணும். 55% மார்க் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. மினிமம் 55% நீங்க மார்க் எடுத்திருக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்லையும் சரி, இல்ல மாநிலத்தில் லெவலையும் சரி, பார் கவுன்சில்ல நீங்க என்ட்ரி பண்ணியிருக்கணும். பார் கவுன்சில்ல வழக்கறிஞர்களா பதிவு செஞ்சிருக்கணும். அப்ப நீங்க செகண்ட் எலிஜிபிள் ஆயிருவீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிளாட் பிஜி தேர்வு. இந்த தேர்வு வந்து ஜேஏஜி, அதாவது ஜட்ஜு அட்வொகேட் ஜெனரல், இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஆர்மியில் அப்ளை பண்ண போறோம். இந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த கிளாட் பிஜி அப்படிங்கிற தேர்வு வந்து ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் தேர்வு மாதிரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜேஏஜி இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது ஜட்ஜு அட்வொகேட் ஜெனரல், இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு கிளாட் பிஜி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க நுழைவுத் தேர்வு கட்டாயம் நீங்க எழுதி ஆகணும். இதுல நல்ல மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள போவீங்க, எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சு வந்து 21 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். 21 இருந்து 27 வயசுல இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து உங்களுக்கு பாராகாம இருக்கும். நீங்க இந்த ஏஜுக்குள்ள நீங்க உள்ள போகணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கண்டிப்பா கொடுப்பாங்க. ஜென்ரலுக்கு ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுப்பாங்க. ஆனா இந்த கேட்டகரியில, ஆபீசர் கேட்டகரியில எந்த மாதிரி கொடுக்க வாய்ப்புன்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. 27ன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 30 வயசுன்னு வச்சுக்கோமே. 30 வயசு வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிளை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நடக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்டீங்க. அந்த கிளாட் பிஜிங்கிற எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது. ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க நார்மலாகவே, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் கிடையாது. அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓடிஏ, அதாவது ஓடிஏ சென்னை அப்படின்னா ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி. இந்த அகாடமியில 49 வாரம் நீங்க ட்ரைனிங் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் நீங்க பேசிக் ட்ரைனிங் பண்ணணும். 1 வருஷம் பேசிக் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேசிக் ட்ரைனிங் வெற்றிகரமா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லெப்டினன்ட் பதவி கிடைக்கும். ராணுவத்துல லெப்டினன்ட் பதவி தான் உங்களுக்கு இருக்குல்ல. ஸ்டார்டிங்ல இந்த சிடிஎஸ் எக்ஸாமு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஆஃபீஸர் அதிகாரி பதவிக்கு போறவங்கள மேக்ஸிமம் லெப்டினன்ட் பதவி. இந்த டாக்டராக போறவங்க தெரியுமா, ஆர்மியில ராணுவத்துல டாக்டராக போறவங்க, அட்வொகேட்டாக போறவங்க எல்லாமே மினிமமே லெப்டினன்ட் கொடுப்பாங்க. 15 இருந்து 18 வருஷம் சர்வீஸ் நீங்க முழுசா பண்ணிக்கலாம். இதுல வந்து எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. அதுல நீங்க உங்களோட அதாவது ஆரம்ப பணியை தொடங்கலாம். இதுல மினிமம் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு முக்கியமான பாத்தீங்க அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அந்த விண்ணப்பதாரர் வந்து மதிப்பெண் அடிப்படையில், அதாவது எல்எல்பி எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, கிளாட் பிஜி அந்த எக்ஸாம்ல எத்தனை மார்க் எடுத்திருப்பீங்க, அந்த எக்ஸாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைனல் மெரிட் கொண்டு வருவாங்க. அதுல எப்படி எப்படி நீங்க இது தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களோ, மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுக்கு எக்ஸாம்ஸ் ஃபைனல் டெஸ்ட் கட் ஆஃப் மார்க் அவுட் பண்ணுவாங்க, ஃபைனல் மெரிட் அவுட் பண்ணுவாங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி நேர்காணல். எஸ்எஸ்பி நேர்காணல் பத்தி ஆல்ரெடி பல இதில் கேட்டிருப்போம். யூபிஎஸ்சில இருந்து எல்லாத்துக்குமே எஸ்எஸ்பி நேர்காணல் கிடைக்கும். சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, இந்த சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு உடற்குழு தேர்வு, உங்களுக்கு நேர்முக தேர்வு எல்லாருமே இதில் செக் பண்ணிடுவாங்க. இதில் செக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு இது கிடைக்கும், மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். இதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அதிகாரிக்கான பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அட்மிட் ஆயிருக்கீங்க, வயசு கம்மி உங்களுக்கு, இல்லை அட்வொகேட் படிச்சுட்டு இருக்கீங்க, ராணுவத்தில் சேரணுங்கிற ஆசை இருக்கு, ஒரு உயர் அதிகாரியாக இருக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேரலாம். அதாவது ராஜ வாழ்க்கைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ராஜ வாழ்க்கை அப்படின்னா ஒரு ராணுவத்தில் அதிகாரி போய் இருந்து பாருங்க, அப்போதான் ராஜ வாழ்க்கை என்னன்னு புரியும் உங்களுக்கு. அது நீங்கள் உள்ள போனாலும் புரியும், நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது. ராஜ வாழ்க்கை அப்படின்னாவே ராணுவத்திலையும் சரி, பேராமிலிட்டரி ஃபோர்ஸும் சரி, அதிகாரியாக போகிறது தான்.
எல்லாருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான லைஃப், செக்யூரான லைஃபு, ஒரு பவர்ஃபுல்லான லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராணுவத்தில் டாக்டராக இருக்கிறதும், இன்ஜினியராக இருக்கிறதும், பெரிய பெரிய அதிகாரி போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஜிடியாக இருந்தாலும் பெரிய அதிகாரி ஆனீங்க அப்படின்னா, அதுக்கான வேல்யூ, அதுக்கான ரெஸ்பெக்ட், அதுக்கான ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அதுக்கான சம்பளமும் கிடைக்கும். லைஃப் லாங் நீங்கள் குழந்தைங்களும் சரி, ஃபேமிலியும் சரி, படிக்க வைக்க, ஸ்டடி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும், செலவு கம்மியாகவும், சில நேரங்களில் செலவு இல்லாமையும், இந்த மாதிரி பல வெல்ஃபேர் கிடைக்கும். அதனால் நீங்கள் லாயருக்கு படிக்க போகிறீங்க, +2 முடிச்சுட்டு, இல்லை லாயர் படிச்சுட்ருக்கீங்க, அப்படி இருந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லான இன்ஃபார்ம் சர்வீஸ் வேணும், ரெண்டையுமே டேக்கிள் பண்ணணும். அதாவது லாயராகவும் இருக்கணும், அதாவது இன்ஃபார்ம் சர்வீஸ் அதிகாரியாகவே இருக்கணும். அப்படிங்கும்போது 2 பவர் கிடைக்கும் நமக்கு. லாயருங்கிறது ஒரு பெரிய பவர், போலீஸு, ஆர்மிங்கிறது பெரிய பவர். இந்த 2 பவரும் டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறது, அது எவ்வளோ பவர்ங்கிறது சொன்னால் புரியாது. அது நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதனால் லாயரில் இருக்கீங்க, உங்களுக்கு செக்யூரான சம்பளம் வேணும், அதை தவிர்த்து நீங்கள் ப்ரைவேட்டாகவும் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சாய்ஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த சாய்ஸுங்கிறது இராணுவத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இந்த ஒரு ஒரு விஷயத்த, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. 2 பவரை ஒன்றா சுமக்கிறது தான் இந்த இராணுவத்தில் உள்ள அட்வொகேட் கர்னல், லெஃப்டினன்ட். இந்த பதவிக்கு நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி.